ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, மார்கழி மாதம் முழுவதும் விளக்கேற்றும் போது இந்த ஒரு பொருளையும் சேர்த்து விளக்கேற்றணும் அப்படின்னா நம் வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சம் வீடு தேடி வரும். அது என்னங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தீபத்திற்கு பெயர் போன மாதமாக இருக்கிறது கார்த்திகை மாதம். ஆனால் மார்கழி மாதத்தில் அனைவரது வீட்டிலும் காலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கம் கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில், அதுவும் பெருமாளுக்கு அதீத சிறப்புகள் நிறைந்த மாதமாக இருக்கக்கூடிய மார்கழி மாதத்தில் மகாலட்சுமி தாயாரை நினைத்து இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் எந்த கடனாக இருந்தாலும் சரி, அந்த கடன் அனைத்துமே தீரும். மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடித்தமான தீபம் அப்படின்னா நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் தீபம்தான். அதுலேயும் நெய் தீபம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. இதை சுத்தமான பசுனை ஊற்றி மஞ்சள் நிறத்திரி இல்லைன்னா வெள்ளை நிற பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். அந்த விளக்கு வடக்கு பார்த்தவாறு இருக்கணும். உங்களால் முடிந்தால் நெய் தீபம் ஏற்றுங்க. முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் வடக்கு பார்த்தவாறு ஏற்றி வைங்க. இந்த தீபத்தினை ஏற்றினதுக்கு அப்புறம் இதில் ஒரே ஒரு ஏலக்காய் போடணும். இதுதான் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான தீபம். மறுநாள் அந்த ஏலக்காய் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. அகல் விளக்க சுத்தம் செஞ்சு மறுபடியும் புதுசாக நெய் திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. இப்படி மார்கழி மாதம் முழுவதும் நம்ம தொடர்ச்சியாக ஏலக்காய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும். பண வரவுங்கிறது அதிகரிக்கும். தினமும் ஒரு முழு ஏலக்காயை தீபத்தில் போட இயலாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க ஏலக்காய் பொடி வாங்கிக்கோங்க. ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு அது தினமும் தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தில் ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய் தூளை சேர்த்து தீபம் ஏற்றலாம். முடிந்த அளவிற்கு முழு ஏலக்காய் போட்டு ஏற்ற முயற்சி பண்ணுங்க. முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஏலக்காய் தூள் பயன்படுத்தி தினமும் விளக்க நீங்கள் ஏற்றலாம். தினமும் விளக்கு தேய்த்து சுத்தம் செய்யணும்னு இல்லைங்க. தீபம் எரிஞ்சதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் அல்லது நெய்யை எடுத்துக்கிட்டு ஒரு பேப்பர் வச்சு இல்லை ஒரு துணியை வச்சு அந்த விளக்கை துடைச்சிட்டு புதுசாக நெய் திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். இந்த விளக்கு ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம். இந்த தீபத்தை ஏற்றினதுக்கு அப்புறம் மகாலட்சுமிக்கு பிடித்தமான பாடல்களை பாடி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும். இப்படி செய்கிறதுனால மகாலட்சுமி தாயார் மனமகிழ்ந்து நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்ப்பாங்க. பண வரவை அள்ளி கொடுப்பாங்க. நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பசும்பாலில் காய்ச்சின பசும்பால், அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை, கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு வைங்க. முடிந்தால் அதில் பச்சை கற்பூரம் கூட நீங்கள் துளி போட்டு நெய்வேத்தியமாக வைக்கலாம். இந்த மாதம் முழுவதும் இந்த நெய்வேத்தியம் வைக்கலாங்க. அது ரொம்ப சிறப்பான ஒன்று. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்த நாள் தான். அப்படி சிறப்பு வாய்ந்த நாட்களில் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான இந்த ஒரு தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட அருளால் நமக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும். பண வரவு அதிகரிக்கும். நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். வேலையிலேருந்து அதாவது பதவி உயர்வு கிடைக்கும். இப்படி நம்ம பணத்திற்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் நமக்கு கைகூடும். அதனால் இதை மார்கழி மாதம் முழுவதும் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதை கண்கூட பார்க்கலாம். பெருமாள் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த மார்கழி மாதத்தில் நம்ம இதுபோல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கட்டாயம் நம்முடைய வேண்டுதல்கள் உடனுக்குடன் பலிக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.